ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் தங்கச்சி வீட்டு விசேஷம் தாங்க. அந்த சிகப்பு கலர் சட்டை போட்டிருக்கான் பாருங்க, அவன் தான் அன்றைக்கி கேமராமேனு. குட்டி பையன் தான் அன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுத்தான், ஹெல்ப் பண்ணான். பாருங்கள், குட்டி பாப்பா ரெடி ஆகி நல்லா மேக்கப்பெல்லாம் பண்ணி, எங்கள் தங்கச்சி பொண்ணு தான். பாப்பா ஒன்று, பையன் ஒன்று. பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுதுங்க. நல்லா மேக்கப் பாருங்கள், பயங்கரமாக நேற்று சுடியெல்லாம் வச்சு பட்டர்ஃப்ளை தலையில் கிளிப் மாட்டி எல்லாம் பயங்கரமாக இருக்குது பாப்பாவை பார்க்கும்போதேவும். சித்தி ஃபோட்டோ எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குது பாப்பா பார்க்குறதுக்கு, அதனால் ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாருமே தட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க தட்டை தூக்கிட்டு போகிறதுக்காக. பாருங்கள், நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தராக வந்துருக்காங்க. இவங்க தான் விசேஷ வீட்டுக்காரவங்க, தங்கச்சி வீட்டுக்காரரு. இப்போ அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. மாரியம்மன் கோயிலில் தான் விசேஷம் வச்சுருக்கோம். வீடு பக்கத்தில் தாங்க. ஊரை சுற்றி தட்டு கொண்டு போகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க எல்லாருமே தாய் மாமாவுக்கு கால் கழுவி இதெல்லாம் பொட்டு எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க முன்னாடியே போய் அங்கே எல்லாரையும் வரவேற்கணும்ல, அதனால் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஒவ்வொருத்தராகவும் அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அவங்க தாய் மாமா அரிசி தூக்கி கொண்டு போகிறாரு, கெடா பிடிச்சிட்டு போகிறாரு தாய் மாமா. தாத்தா தம்பி இவங்க மாமா பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க. தம்பி ஒய்ஃபு தான் பாருங்கள், தலையில் பானை சுமந்துட்டு வராங்க. தட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தராக எடுத்து தலையில் வச்சு தூக்கிட்டு வராங்க பாருங்கள். எங்கள் கிராமத்து வசந்த விழா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ எடிட் பண்ணாமல் போட்டிருக்கலாம். இன்னும் பாட்டு சவுண்டு கேட்குமே அப்படின்னு தான் காப்பிரைட் வந்துடும். அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக வாய்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லாம் கலகலன்னு பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க எல்லாருமேவும். எங்கள் கிராமத்து கலகலப்பான விசேஷம் வசந்த விழா. எங்கள் வீட்டு விசேஷத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிட்டியில் இருக்கிறவங்க மாதிரி நல்லா மேக்கப் பண்ணிட்டுலாம் நல்லா டீசெண்டாலாம் வரமாட்டாங்க. எங்கள் ஊர் கிராமத்து வழக்கப்படி எப்படி வருவாங்களோ அப்படி தாங்க, சிம்பிளாக தான் மேக்கப்பெல்லாம். அப்படியே வேலைக்கு போயிட்டு கூட கை கால் முகத்தை கழுவிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி தாங்க கிராமத்து சைடு. இப்போ எல்லாருமே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். வேட்டு வெடி போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதனால தான் மெதுவும் அப்படியேவும் அந்த சவுண்டுக்கு எல்லாம் பயங்கரமாக சின்ன பிள்ளையெல்லாம் அலற மாதிரி இருந்துச்சு பாருங்க. எங்கள் சித்தப்பா பெரிய பெரிய வேட்டு, அது பேரே தெரியலங்க, நல்லா இருந்துச்சு. சித்தி நல்லா சிறப்பாக செஞ்சுட்டாங்க. தங்கச்சிக்கு சீர் 1,00,000 ரூபா தட்டில் வச்சு கெடா, தட்டு, பாப்பா தம்பி எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நிறைய செஞ்சாங்க. எங்கள் மாமா பாருங்கள், வாழைத்தார் பின்னாடி பைக்கில் வச்சு கொண்டுட்டு வர்றாங்க. ஏன்னா அது ரொம்ப பழமாரிச்சு, தூக்கிட்டு ரொம்ப நேரம் சுமக்க முடியாதுன்றக்காக பைக்கில் வச்சு பின்னாடி வர்றாரு. இங்கே பாருங்கள் வெயிட் அம்மா பயங்கரமாக இருந்துச்சுங்க, சரியான இது. அந்த ஆட்டுக்குட்டியே பயங்கரமாக மிரண்டுருச்சு பாருங்கள் சவுண்டுக்கு, வேட்டு சவுண்டுக்கு. நாங்களே பயப்படும் போது பாவம் வாயில்லாத ஜீவனு பாருங்க. சித்தப்பா பையன்தான் கேமராமேனு. அன்னைக்கு கேமரா ஃபுல்லாக வீடியோ எடுத்தது ஃபுல்லாக சித்தப்பா பையன்தான். இப்போ பாருங்கள், தம்பி இவங்கெல்லாம் நல்லா பயங்கரமாக வேட்டு வெடியை போட்டுக்கிட்டு எப்பா இங்கே பாருங்கள், அந்த மாதிரி கையில் தூக்கி தூக்கி மேலே போட்டு அப்படியே மேலேருந்து வெடிச்சு பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் வெடி எல்லாமே மாற்றி மாற்றி அந்த அரிசி பையை தூக்கிட்டு வராங்க தம்பி இவங்கெல்லாம். பின்ன தாய் மாமான்னா சும்மாவா, சீர் செய்கிறோம்னா வெயிட் தாங்க முடியலை. மாற்றி மாற்றி 25 கிலோ பை மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்தாங்க பாருங்கள். பின்ன தங்கச்சிக்கு சீர் செய்யணும்னா சும்மாவா, வெயிட்டு எல்லாமே தூக்கி சுமந்துட்டு தான் வரணும். நல்லா விசேஷத்துக்கு எல்லாருமே ஒத்துமையாக வந்து நல்லா சிறப்பாக செஞ்சிட்டோம். சீர் பரவாயில்லைங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சாலி மரம்னு சொல்லுவோம். அந்த இடம் மெயின்லேயே அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். இங்கேருந்து அங்கே உள்ளே போகணும் கோயிலுக்கு.
சாயந்தரம் தான் விசேஷம் வச்சுருந்தாங்க 3:30 to 4:30. ஏன்னா சாயந்தரம் தான் மதியத்துக்கு மேலே தான் வேலைக்கு போகிறவங்களாம் போயிட்டு வருவாங்க. காலையில எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க எங்கள் ஊரில். அதனால் சாயந்தரம் விசேஷம் வச்சுருந்தோம். இப்போது கோயிலுக்கு வந்தாச்சுங்க, மாரியம்மன் கோயிலுக்கு. இப்போ பாருங்கள், தாய்மாமா எல்லாருக்குமேவும் காலை கழுவி விட்டு சந்தனம் போட்டு வச்சு எல்லாத்தையுமே வரவேற்று உள்ளே கூப்பிட்டு சாப்பாடு நல்ல சரியான விருந்து. சிக்கனு, மட்டனு இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. தாய்மாமா தம்பி தான் பார்த்திங்கன்னா சித்தி பையன். அதான் 2 பொண்ணு 1 பையன், 3 பேர். ஆட்டுக்குட்டி பாருங்கள், பாவமாக முழிக்குது. சித்தப்பா நிற்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ தாய் மாமாவங்க எல்லாருக்குமே காலை கழுவி, சித்தப்பா பிள்ளையே பெரியப்பா பிள்ளையே எல்லாருக்குமே காலை கழுவி சந்தன குங்குமமெல்லாம் வச்சு வரவேற்றாங்க. சித்தப்பா, இவர் வந்து சித்தப்பா, எங்கள் சித்தப்பா. இவர் தாத்தா, எங்கள் தாத்தா. நீ வர்றவங்க எல்லாருமே தாய் மாமா வீட்டு ஆளுக தான். எல்லாருக்குமே காலை கழுவி விட்டு நல்லா சிறப்பாக செஞ்சிட்டாங்க. குட்டி பையன் பாருங்கள், அந்த நிற்கிறான் பாருங்கள், வேஷ்டி சட்டை போட்டு. அவன் தான் தங்கச்சி பையன். பயங்கர சுட்டித்தனம் பண்ணுவான். இப்போ தம்பி அரிசி பையை தூக்கி செமந்துட்டு நிற்கிறாரு பாருங்க. தாய்மாமா வீட்டாளுக்கு எல்லோரும் வந்தாச்சு. ஒத்துமையாக வந்து சிறப்பாக சீர் செஞ்சுட்டாங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் பின்னாடி நிற்கிறோம் பாருங்க. காலை கழுவி ஆராத்தி எடுத்து அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே காசு தட்டில் கொடுப்பாங்க. எல்லாருமே இல்லை, யாராவது ஒருத்தர் கொடுத்தா கூட போதும். வர்றவங்க எல்லாருமே கொடுக்கணும்ல. ஒருத்தர் மட்டும் தாய்மாமா விட்டார் காசு தட்டில் வச்சு கொடுப்பாங்க. இவர் சித்தப்பா. சித்தப்பா பையன் தான் அன்றைக்கி கேமராமேனு. நல்லா வீடியோ நான் நல்லா தெரிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்திருக்கேன் வீடியோ. பரவாயில்ல. இவன் தான் பாருங்கள், அந்த குட்டி பையன் தாய்மாமா. அவனுக்கு தாய்மாமா தான். மறைச்சிட்டாங்க வீடியோ. சித்தப்பா பையன், இந்த குட்டி பையன் தான் வீடியோ எடுத்தது. அந்த சிகப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான். வஞ்சகம் இல்லாமல் எல்லாருக்குமே காலை கழுவி விட்டு ஆராத்தி எடுத்து சந்தனக்கும் வச்சு நல்லா சிறப்பாக செஞ்சாச்சுங்க. பரவாயில்ல. இப்போ ஆராத்தி எடுக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக எல்லாரையுமே நிற்க வச்சு ஆராத்தி எடுக்கிறாங்க. என்ன பேசுகிறதுனே தெரியல. இவ்வளோ நேரம் என்ன பேசுகிறது. பாருங்கள் விசேஷம் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு. உங்கள் ஊரில் எப்படியெல்லாம் நடக்கும் விசேஷம்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தாங்க, எங்கள் ஊர் கிராமத்து வழக்கப்படி நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம்.
எங்கள் சித்தப்பா காசு வச்சுட்டாரு தட்டில். எவ்வளோ வச்சாருன்னு தெரியல, கேட்கணும். அன்றைக்கி பார்க்கல, சரியாக கவனிக்கலை. நாளைக்கு எங்களுக்கு வந்தால் சித்தப்பாட்ட வாங்கணும்ல, நாங்களும் விசேஷம் வைக்கும்போது. அவங்க வந்து அத்தை, தங்கச்சியோட அத்தை. எனக்கு அத்தை தான், மாமா பொண்டாட்டி. இன்னொரு தம்பி விட்டாச்சு. அதனால் இப்போ அவர் லாஸ்ட்டாக வந்தார். அவரை கூப்பிட்டு காலை கழுவி போட்டு வச்சு ஆராய்ச்சி அவருக்கு எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாம் சாப்பாடு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க, போய் சாப்பிட வேண்டியதான். திவ்யமான சாப்பாடுங்க, நல்ல அருமையாக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு, ரசம் எல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், எல்லாருமே சீர்தட்டோடு வந்துட்டாங்க கோயிலுக்கு. குட்டி பாப்பா பாருங்கள், அமைதியா தம்பி பொண்ணு. இப்போ தட்டு எல்லாமே கொண்டு வந்து உள்ளே கோயில் பக்கத்தில் அங்கே உள்ள சைடில் ரூம் இருக்குங்க. ரூமில் கொண்டு போய் தட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட சொல்லி சாப்பிட உட்காந்தாச்சு. இது முய்ய எழுதுகிற இடம் பாருங்கள், மாரியம்மன் கோயில், எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில். அக்கா அவங்கெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், மாமா பொண்டாட்டி இவங்க எல்லோரும், சித்தப்பா. இப்போ எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க. வசந்த விழாவுக்கு எல்லாம் ஒரே டைம் வர மாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போயிட்டு அப்பப்போ வருவாங்க பாருங்கள். சாயந்தரம் நைட்டு தான் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே சாயந்தரம் தான் வருவாங்க. நைட்டு 7 மணிக்கு மேலே தான் நல்லா கூட்டம்னு சொன்னாங்க. பாருங்கள், சித்தப்பா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே லைனாக உட்காந்துட்டாங்க. தாத்தா எல்லோரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. சித்தப்பா கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் ஊருக்கு கிளம்போது தாங்க லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். பாருங்கள், அக்கா அவங்க தம்பி பொண்டாட்டி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். வீடியோ எடுக்கவும் அப்படியே எல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். இந்த வீடியோலாம் குட்டி பையன்தான் எடுத்தான். இப்போ சித்தி எல்லோரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட. இந்த லைனு அக்கா. ஆனால் சர்வீஸ் பண்ண பசங்க எல்லாருமே நல்லா சர்வீஸ் பண்ணாங்க, கேட்ரிங் பசங்க. பாருங்கள், தட்டு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். ரூமில் அரிசி போய் தட்டு எல்லாம் உள்ளே வச்சுட்டாங்க கொண்டு வந்து. சமையல் மாஸ்டரும் சமையலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாருங்கள். என்னதான் இருந்தாலும் விசேஷம்னாலே கலகலப்பாக நல்லா ஜாலியாக இருக்குங்க. எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாருமே ஒத்துமையாக இருந்து விசேஷத்தை அட்டன் பண்ணால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இப்போது செய்முறை எழுதுகிற இடம். சாப்பிட்டு எல்லோரும் செய்முறை எழுதுவாங்க. தாய் மாமா வீட்டிலேருந்து அந்த பானை கொண்டு வராங்க பார்த்திங்களா, அந்த பானையில் அந்த மஞ்சள் துணியை சுற்றி அப்படியே சென்டரில் ஓட்டை போட்டு வச்சுருவாங்க. செய்முறை வர பணத்தை எல்லாத்தையுமே அதில் போடுவாங்க. பாய், நன்றி, வணக்கம்.